இந்த வீடியோவில் வந்து நம்ம கோனிக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட்டுக்கு வந்து இந்த சர்ஃபேஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஜஸ்ட் ஒரு சர்ஃபேஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து 2 லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சப்போர்ட்டில் சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இது கொடுக்குறேன், எண்டிங் பாயிண்ட்டு. ஸோ இங்கே இதை பேஸ் பண்ணி தான் வந்து கோனிக் க்ரியேட் ஆகணும். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் டேஞ்சன்ட் வந்து இந்த லைனு, எண்டிங் டேஞ்சன்ட் வந்து இந்த லைனு. ஸோ நமக்கு வந்து கோனிக் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பார்த்துருப்போம் 0.5 பேராபோலோ 5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா வந்து சாஃப்ட்வேரில் வந்து ஹைப்பர் போலோ 0.5 கீழே இருந்துச்சு அப்படின்னா வந்து எலிப்டிக்கலாக வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூஸ் டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி இது வந்து செஞ்சஸ் ஆகிடும். அதேமாதிரி வந்து டேஞ்சன் இன்டர்செக்டட் பாயிண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோன்னா கொடுக்கலாம். நான் வந்து இப்போ ஜஸ்ட் இந்த பாயிண்ட் மிட் பாயிண்ட்டை கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை வந்து கோனிக் கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு கோனிக்கு சப்போர்ட் சர்ஃபேஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பாயிண்ட்டு, எண்ட் பாயிண்ட்டு, ஸ்டார்டிங் டேஞ்சன்ட்டு, எண்டிங் டேஞ்சன்ட்டு நமக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். ஜஸ்ட் ஓகே. இதை வந்து கோனிக்